15th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தேசிய உணர்வை பிரதிபலிக்கிறது பொங்கல். பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் தேசிய உணர்வை பொங்கல் பண்டிகை பிரதிபலிக்கிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இதிலே ஒரு பர்டிகுலர் ஆர்டிகிள் கொடுத்துருக்காங்க. 3 கோடி சிறுதானிய விவசாயிகள் பயன் அப்படின்னு இருக்கு, பார்க்கலாம். கடந்த முறை சிறுதானியங்களுக்கும் தமிழ் மரபுகளுக்கும் உள்ள தொடர்பு குறித்து நான் பேசினேன். மேன்மை உணவு ஸ்ரீ அண்ணா, அதாவது சிறுதானியங்கள் பற்றி ஒரு புதிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. பல இளைஞர்கள் சிறுதானியங்களில் புது வணிக தொழில் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். இது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சிறுதானிய ஊக்குவிப்பு மூலம் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள 3 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் நேரடியாக பயனடைந்து வருகின்றனர் என்றார் பிரதமர் மோடி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இருமொழி கொள்கையை தொடரும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊக்குவிப்பதற்காக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது. தேசிய அளவில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை 51.4% 2019 முதல் 2020 கல்வி ஆண்டிலேயே தமிழகம் எட்டிவிட்டது. 2035ஆம் ஆண்டுக்குள் 50% எட்ட வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கிறது தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் தமிழகம் 100% 2035 எட்டிவிடும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விபத்தில்லா தமிழகம் இலக்கை அடைய சாலை விதிகளை மதிப்போம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாட்டில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் நிகழாண்டு ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 14 வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சாலை பாதுகாப்பு மாதம் என்பது ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 14 வரை. சாலையை பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் விபத்தில்லா பயணத்தை உறுதி செய்வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவின் முக்கிய நோக்கமாகும். தமிழக அரசின் விபத்தில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடையும் வகையில் தமிழக அரசு பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். காவல்துறையைச் சேர்ந்த 3184 பேருக்கு பதக்கம். முதல்வர் மு.க. ஸ்டாலினின் ஆணை. பொங்கல் திருநாளை முன்னிட்டு காவல்துறையைச் சேர்ந்த 3184 பேருக்கு தமிழக அரசு சார்பில் காவல் பதக்கம் வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். நெக்ஸ்ட் ஒன். அரசு பள்ளிக்கு நிலம் வழங்கிய அம்மாளுக்கு சிறப்பு விருது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்படும் வகையில் கல்விதான் உண்மையான அழிவற்ற செல்வம். ஒரு தலைமுறையில் பெறும் கல்வி 7 தலைமுறைக்கும் அரணாக அமையும் என்பதை உணர்ந்து தனது 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை அரசு பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்டுவதற்காக கொடையாக அளித்துள்ளார் மதுரை கொடிக்குளத்தைச் சேர்ந்த அம்மாள் என்ற பூரணம். அவருடைய கொடையால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறுவர். கல்வியையும் கற்பித்தலையும் உயர்ந்த அறமாக மதிக்கும் தமிழ் சமூகத்தின் அடையாளமாக விளங்கும் அம்மாளின் கொடையுள்ளத்தை போற்றி பெருமைப்படுத்தும் வகையில் வரும் குடியரசு தின விழாவில் அரசின் சார்பில் அவருக்கு முதல்வரின் சிறப்பு விருது வழங்கப்படும் என்று அவர் பதிவிட்டுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மாலத்தீவில் இந்திய ராணுவம் மார்ச் 15க்குள் வெளியேற அதிபர் மூயிஸ் வலியுறுத்தல். அண்டை நாடான மாலத்தீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களை மார்ச் 15க்குள் திரும்பப் பெறுமாறு அந்நாட்டு அதிபர் முகமது மூயிஸ் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். சீன பயணத்தை முடித்துக்கொண்டு சனிக்கிழமை மாலத்தீவுக்கு திரும்பிய பின் அவர் ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறு தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விமானப்படைக்கு அஸ்திரா ஏவுகணைகள். இந்திய விமானப்படைக்கு வழங்குவதற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அஸ்திரா ஏவுகணையை மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் அஜய் பட் ஞாயிற்றுக்கிழமை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஸோ ஏவுகணையின் பெயர் அஸ்திரா, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எல்லையில் தேனீ வளர்ப்பு மூலிகை தாவரங்கள் மூலம் கடத்தலை தடுக்க நடவடிக்கை.
கால்நடைகள் போதைப் பொருள்கள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கு வங்க மாநிலம் நடியா மாவட்டத்தில் வேலியிடப்பட்ட இந்திய வங்கதேச எல்லையில் 2ஆம் நிலை பாதுகாப்பாக 40 பெட்டிகளில் தேனீ வளர்ப்பு, 60,000த்திற்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. துடிப்புமிகு கிராமங்கள் திட்டத்தின் கீழ் வேலியில் தேனீக்கள் என்ற முன்னெடுப்பை மத்திய அரசு கடந்த ஆண்டு தொடங்கியது. இது எல்லைப் பகுதியில் குற்றங்களை தடுப்பதற்காக மட்டுமின்றி தோட்டக்கலை மற்றும் தேனீக்கள் வளர்ப்பின் மூலம் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் நோக்கில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். வெப்பநிலை மேலும் குறைந்தது. கடும் குளிரின் பிடியில் தலைநகரம். தேசிய தலைநகரான தில்லி கடும் குளிரின் பிடியில் சிக்கியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை ஞாயிற்றுக்கிழமை மேலும் குறைந்தது. மேலும் காற்றின் தரமும் மோசமடைந்தது. நெக்ஸ்ட் நியூஸ். கோயில் தூய்மை பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் பங்கேற்பு. அயோத்தியில் ஜனவரி 22ஆம் தேதி மூலவரான குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள கோயில்களை தூய்மைப்படுத்தும் பிரச்சாரத்தை பாஜக தொடங்கியது. நெக்ஸ்ட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. ஜேக் சின்னர், சபலென்கா, ருப்லேவ் தொடக்க வெற்றி. ஆஸ்திரேலிய ஓபன் முதல் சுற்றில் ஜாம்பவான் ஜோகோவிச் முதல் முறை வீரரிடம் ஒரு செட்டை இழந்து வெற்றி பெற்றார். அதே நேரம் ஜேனிக் சின்னர், ஆண்ட்ரோ ரூப்லோவ், டெய்லர் பிரிட்ஸ், மகளிர் பிரிவில் அரியானா சபலென்கா, லெய்லா பெர்னாண்டஸ், மரியா லஸ்காரி ஆகியோர் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். செர்பிய வீரர் ஜோகோவிச் 25வது கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று சாதனை படைக்க உள்ள நிலையில் இருக்கிறார். நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவிற்கு இரட்டை தங்கம். ஆசிய ஒலிம்பிக் குவாலிஃபயர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இரட்டை தங்கம் வென்றது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் ஆசிய ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் குவாலிஃபயர் போட்டி நடைபெற்றது. இதில் ஆடவர் தனிநபர் 25 மீட்டர் ஸ்டாண்டஸ் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றார் யோகேஷ் சிங். 572 புள்ளிகளை குவித்து தனிநபர் தங்கம் வென்றார் யோகேஷ். நெக்ஸ்ட் நியூஸ். சாத்விக் சிராஜ் ஷெட்டிக்கு வெள்ளி. மலேசிய ஓபன் சூப்பர் 1000 பேட்மிண்டன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராஜ் ஷெட்டி இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது. நெக்ஸ்ட் நியூஸ். T20 தொடரை கைப்பற்றியது இந்தியா. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 ஆட்டத்தில் யஷ்வினி, சிவம் டுபே ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று தொடரை கைப்பற்றியது இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மகளிர் ஒலிம்பிக் குவாலிஃபயர் அமெரிக்கா சிலி அணிகள் வெற்றி. நெக்ஸ்ட் ஒன். இன்று சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம். இதில் ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. பின்னணி பாடகர் வீரமணி தாசனுக்கு இன்று ஹரிவராசனம் விருது. சபரிமலையில் மகர விளக்கு தினமான திங்கட்கிழமை தமிழக பின்னணி பாடகர் வீரமணி தாசனுக்கு ஹரிவராசனம் விருது வழங்கப்படுகிறது. சபரிமலை சன்னிதானம் அரங்கத்தில் திங்கட்கிழமை காலை 8 மணி அளவில் நடைபெறும் விழாவில் பாடகர் PK வீரமணி தாசனுக்கு ரூபாய் 1 லட்சம் மற்றும் பாராட்டு பத்திரம் அடங்கிய விருது வழங்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். ஏமன் தாக்குதல் நினைத்ததை சாதித்த ஈரான். செங்கடலில் சரக்கு கப்பல்கள் மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் தொடர்ந்ததால் ஏமனில் அவர்கள் மீது மறுபடியும் தாக்குதல் நடத்துவோம். பிரிட்டனின் முன்னாள் பிரதமரும் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சருமான டேவிட் கேமரூன் ஞாயிற்றுக்கிழமை விடுத்த எச்சரிக்கை இது. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏமனில் போர் விமானங்கள் மூலமாகவும் துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாகவும் நூற்றுக்கணக்கான ஹவுதி இலக்குகள் மீது 2 நாட்களாக அமெரிக்கா கூட சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காரு. பிறகுதான் அவர் இவ்வாறு தெரிவிச்சிருக்கிறாரு. யார் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சருமான டேவிட் கேமரூன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை முறை எச்சரித்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் செங்கடலில் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். இவங்களை அடக்கி வைக்க இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் ஹவுதிகள் மீது குண்டுவீச்சு நடத்தி அவர்களுடைய தாக்குதல் திறனை குறைப்பதை தவிர அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வேறு வழியும் இல்லை.
ஈரானின் இந்த மறைமுக போருக்கு உரிய பதிலடி கொடுத்தாதான் இத்தகைய நிழல் யுத்தத்தை அந்த நாடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது போன்ற தாக்குதல்களால் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை தலையில் தட்டி உட்கார வச்சு விட முடியாது அப்படின்னு மற்றொரு தரப்பினரும் சொல்கிறாங்க. இது நன்கு தெரிஞ்சதுனால தான் ஏமனில் தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்கா இத்தனை நாட்களாக யோசிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு அவங்க கூறியிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் இந்த நியூஸ் கொஞ்சம் பரபரப்பாக தான் பேசப்பட்டுருக்கு. ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.